கர்த்தர் செருபாபேலின் ஆவியை எழுப்பினார். The Lord stirred up the spirit of Zerubbabel. செருபாபேலின் கையிலே அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஊழியர்களை திருச்சபையிலே தலைவர்களாக வைப்பது எதற்கென்றால் பிரதான ஆசாரியனாக யோசுவாவோடு இணைந்துதான் செருபாபேல் ஆலயத்தை கட்டினார். தன்னுடைய நீதியும் நியாயத்தையும் உங்கள் வாழ்க்கையில தண்ணீரை போல அது புரண்டு வரும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள்ல கூட உங்களுடைய ஆண்டு விழா 24ஆம் ஆண்டை நீங்கள் மிகவும் சிறப்பாக ஜபத்தோடு ஆராதனையோடு நீங்கள் இதை காணும்படி கற்றுக் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் நடுவில் கர்த்தரை கொண்டு வந்ததற்காக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலிருந்து சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய வார்த்தையானது செருபாபேலை நோக்கி கடந்து வருகிறது. செருபாபேல் என்பது யார்? செருபாபேல் என்பது யோயாக்கீம் அரசருடைய பேரனாய் காணப்படுகிறார். யூத ராஜாவின் அரசனாகிய யோயாக்கீம் அவருடைய பேரன் தான் இந்த செருபாபேல். செருபாபேல் என்றால் பாபிலோனின் வித்து என்று அர்த்தம். பாபிலோனிலே இருந்து அவர் மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தின் பணிகளை அவர் செய்தார். இந்த செருபாபேல் அவர் பாபிலோனின் வித்து என்ற பெயரை பெற்றிருந்தாலும் கூட கர்த்தர் செருபாபேலின் ஆவியை எழுப்பினார். The Lord stirred up the spirit of Zerubbabel. Hallelujah. அவருடைய ஆவியை கர்த்தர் எழுப்பினார். அநேகர் சொல்லலாம் எழுப்புதல் என்பது இல்லை என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆவியை எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செருபாபேலுக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து அவைகளை நாம் கைக்கொள்ளும்படியாக அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்ன? செருபாபேலின் மேல் இருந்த அபிஷேகம் என்ன? கர்த்தர் எப்படி செருபாபேலின் ஆவியை எழுப்பினார்? அதிநிமித்தம் செருபாபேல் செய்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். செருபாபேலை குறித்து எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் நாம் வாசிக்க முடியும். இன்னும் அநேக இடங்களில காணப்படலாம். ஆனால் இந்த 3 முக்கியமான ஒரு சில பகுதிகளில் இருந்து செருபாபேல் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நம் சபைக்கு, இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? முதலாவது செருபாபேல் செய்த காரியம் என்னவென்றால், சிறையிருப்பிலிருந்து சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 539 பாபிலோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த யூதா ஜனங்களை அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்ற பொழுது அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து எப்படியாகிலும் மீண்டுமாக எருசலேமுக்கு கடந்து வரும்படி அவர்கள் ஜெபித்துக் கொண்டு பிரயாசம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாக வரும் பொழுது இந்த செருபாபேல் அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோடு கூட அவர் இணைந்து என்ன செய்தார் தெரியுமா? முதலாவதாக அவர் பலிபீடம் கட்டினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு பலி செலுத்துவது. ஆசாரியனாகிய யோசுவாவுடன் இணைந்து நல்ல கவனிங்க. அநேக இடங்கள்ல பார்த்தோமே ஆனால்
ராஜாக்களாக இருக்கலாம். இந்த செருபாபேல் அவர் ஒரு அரச பரம்பரையில பிறந்தவர், யோயாக்கீம் ராஜனுடைய பேரனாய் காணப்படுகிறார். இந்த செருபாபேல் அவர் ராஜாவுடைய பரம்பரையில் அந்த வம்சத்தில் அவர் காணப்பட்டாலும் கூட அவர் பிரதான ஆசாரியனாகிய அந்த யோசுவாவோடு கூட இணைந்து முதலாவது அவர் பலிபீடத்தை கட்டினார். இதை நாம் எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரன் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு தேவனுக்கு பலியை செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. இந்த செருபாபேல் முதலாவதாக அவர் பலியை செலுத்தினார். அவர் பலி செலுத்தின பின்பாக தான் எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? அவர் அந்த ஆலயத்தை அவர் கட்டும்படியாக எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு துவங்கினார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல பலிபீடத்தை கட்டுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவன் ஆலயத்தை கட்ட துவங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பலியை முதலாவதாக செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தினான். சர்வாங்க தகன பலி என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படியாக பலியிடும்படி கொண்டு வருகிற அந்த மிருகத்தின் ஒவ்வொரு அங்கத்தையும் அவர்கள் பலியாய் செலுத்துவதாகும். சர்வாங்க தகன பலி என்பது நம்மை முழுமையுமாய் தேவனுக்கு படைப்பதற்கு ஒப்பாக காணப்படுகிறது. நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலங்களையும் நம்முடைய வேலை எல்லாவற்றிலும் தேவனை நாம் முன்பதாக வைத்து தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, தேவனை கனப்படுத்துவது, அவருக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருக்கு பயந்து நடப்பது, அவருடைய நீதி நியாயங்களை நாம் கை கொள்ளுவதுதான் சர்வாங்க தகன பலியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆலயத்தை கட்டும்படியாக மிகுந்த பிரயாசத்தோடு கூட பிரதான ஆசாரியனோடும் இன்னும் அநேக பிரபுக்களோடும் கூட அவர் சேர்ந்து ஆலயத்தை கட்டுவதற்கு துவங்கினார். அதற்கு முன்பதாக இந்த சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை இதுதான். செருபாபேலின் கையிலே காணப்படுகிறது தூக்கு நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டிடத்தை கட்டுகிறவர்கள் எப்படி அந்த பிளம் லைன், அதாவது அந்த நூல் அந்த அளவை சரியாக மெஷர்மெண்ட்டை எடுத்து அந்த கட்டிடம் நேராக இருக்கிறதா, அதுல ஏதாகிலும் ஒரு குறை காணப்படுகிறதா, ஏதாகிலும் ஒரு காரியம் கோணலாக காணப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு அந்த தூக்கு நூலாகி அந்த பிளம் லைனை அவர்கள் பயன்படுத்துவார்கள். எல்லா மேசன், எல்லா கொத்தனார், அந்த வேலை செய்கிறவர்களுடைய கைகளிலும் இந்த தூக்கு நூல் என்பது அந்த கட்டிட வேலை செய்கிறவர்கள் வைத்திருப்பார்கள். நீங்கள் நன்றாய் அதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலின் கையிலே அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஆலயத்தை கட்டுவதிலே பிரியப்படுகிற தேவன். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அந்த 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆலயம் என்பது வெறுமனே இந்த கட்டிடத்தை மாத்திரம் அது குறிப்பதல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய தன்மை அது எப்படி காணப்படுகிறது, அதற்கான அந்த தூக்கு நூலை நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியக்காரருடைய கரங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய 7 கண்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது. 7 கண்கள் என்று சொல்லும் பொழுது 7 eyes of the Lord என்று சொல்லப்படும் பொழுது அது பூரணமாய், அது பூரணம் என்கிற அர்த்தத்தை உடையதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 7 கண்கள் என்பது 7 பிரபுக்களையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூரணமாக, தேவனுடைய கண்கள்
பூமி எங்கும் சுற்றி திரிகிறதா, கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இந்த 7 கண்களும் நமக்கு ஒரு பரிசுத்தமான பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஆலய பணிகளை அவன் கட்டி, அந்த ஆலயத்தை கட்டி அதை முடித்து தீர்க்கும் வரையிலாக, தேவனுடைய பணியை அவன் செய்து முடிக்கிற வரையிலாக கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூக்கு நூலின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விரும்புகிறபடியாக அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கர்த்தர் எப்படி விரும்புகிறார், என்ன நீதி நியாயத்தின்படி அந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறாரோ அதன்படி கட்டும்படி கர்த்தருடைய 7 கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 கண்களும் கர்த்தருடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிற கண்களாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவே சபைக்கு தலையாய் இருக்கிறபடியினால் தேவன் என்ன விரும்புகிறார், நமக்கு என்ன நியாயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் தண்ணீரை போல புரண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதிலும் நம் நீதியும் நியாயமும் தேவனிடத்திலிருந்து நமக்கு புரண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:17 வசனத்திலும், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும், நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல் மழை அழித்து விடும். ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி நீரூற்றை போல் புரண்டு வரக்கடவது. ஹல்லேலூயா. அது வற்றாத நீரூற்றை போல புரண்டு வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்பது மிகவும் சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, பொய் என்னும் அடைக்கலமாய் அதை நீங்கள் பற்றி கொள்ளாதிருங்கள், பொய் என்னும் அடைக்கலத்தை பற்றி கொள்ளாதிருங்கள். அந்த பொய் என்னும் அடைக்கலத்தை எது அழித்துவிடும்? கல் மழையானது அழித்து விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7 கண்களும் அந்த தூக்கு நூலின் மேல் மிகவும் சந்தோஷமாய் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் விரும்புகிறது என்ன? இன்றைக்கு எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் என் ஆசாரியர், என் ஊழியக்காரர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த இஸ்ரவேலராய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தலைவர்களாக நமக்கு ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் நம் எல்லாருடைய கைகளிலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த தூக்கு நூல் நம் கைகளிலே இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் அதை சந்தோஷமாக பார்க்கும்படி விரும்புகிறார். அவருடைய 7 கண்களும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அந்த டிவைன் ஐஸ், அந்த பரிசுத்தமான பாதுகாப்பை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய நீதி நியாயத்தை நிறைவேற்றும் பொழுது நமக்கான நீதி நியாயங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் இறங்கி வர ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். செருபாபேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். செருபாபேலின் அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கு நம் சபையின் நடுவில் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த செருபாபேலின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்பர் 1, நாம் செய்ய வேண்டியது பலிபீடம் கட்ட வேண்டும். நம்பர் 2, கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கட்ட துவங்கினான். சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 537ஆம் ஆண்டாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 537 537ஆம் ஆண்டில் அவர்கள் துவங்கி சுமார் 16 ஆண்டுகள் அந்த வேலை நிறுத்தப்பட்டது. சத்ருவானவன் அவர்களை அந்த வேலை செய்ய விடாதபடி தடை செய்தாலும் கூட அதன் பின்பதாக கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஆகாய் தீர்க்கதரிசியை எழுப்பினார், சகரியா தீர்க்கதரிசியை எழுப்பினார். அது மாத்திரமல்ல, இந்த 7 கண்களும் 7 பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல அநேக வேத பண்டிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளும் இந்த ஆலயத்தை கட்டும்படி எழுந்த பிரபுக்களும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள், the 7 eyes of the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 7 eyes of the Lord யார் யார் என்றால்
யோசுவா என்ற பிரதான ஆசாரியன், நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல், ஆகாய், சகரியா, மல்கியா என்று சொல்லி இந்த 7 பேரும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் என்ன? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளரும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டப்படும்படியாக, நீங்கள் கிறிஸ்துவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும்படியாக, உங்களுக்கு மேலாக அந்தந்த திருச்சபைகளிலே கர்த்தர் ஊழியர்களை எழுப்பி வைத்திருக்கிறார். அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் the eyes of the Lord. சகரியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் the eyes of the Lord. அந்த 7 பிரபுக்களும் அந்த 7 ஆசாரியர்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களுடைய கண்கள் மாம்ச கண்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. தூரத்தில் இருக்கிறவைகளை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய வாயாக, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நமக்கு அறிவிக்கிறவர்களாக இன்றைக்கு சபையிலே கர்த்தர் ஒருவேளை அந்த செருபாபேல் கட்டின ஆலயத்திற்கு 7 பிரபுக்களை வைத்தது போல நமக்கும் கர்த்தர் திருச்சபைகளிலே பிரபுக்களை, ஆசாரியர்களை வைத்திருக்கலாம். அதற்குரிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். தீர்க்கதரிசிகளை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்தது எதற்காகவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டப்படுவதற்காக. ஊழியர்களை திருச்சபையிலே தலைவர்களாக வைப்பது எதற்கென்றால் பிரதான ஆசாரியனாக யோசுவாவோடு இணைந்துதான் செருபாபேல் ஆலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் நல்ல சாட்சிகளை கேட்டோம். எந்த ஒரு தனி மனிதனாலும் நாம் ஆலயத்தை கட்ட முடியாது, ஊழியத்தை கட்ட முடியாது. அந்த ஊழியத்தை கட்டும் பொழுது நமக்கு ஆண்டவர் சில பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் எழுப்பி கொடுக்கிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொடுக்கிறார். எதற்கென்றால் நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே அவர்கள் உங்களுக்காக தேவனுடைய வாயாக செயல்படுவதற்காக, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு வருவதற்காக. அந்த 7 கண்களும் அந்த தூக்கு நூல் அவன் கைகளில் இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட உங்கள் ஆசாரியருடைய கைகளிலே இருக்கிற அந்த தூக்கு நூலை பார்த்து, தூக்கு நூல் என்பது ஏசாயா 24ஆம் அதிகாரத்திலே வாசித்த வண்ணமாக அது தேவனுடைய நியாயமும் நீதியுமாய் இருக்கிறது. ஆசாரியர்கள் கரங்களில் இருக்கிற தேவனுடைய நீதியும் நியாயமான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த செருபாபேலை கொண்டுதான் ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார். செருபாபேலை குறித்து ஆண்டவர் மிகவும் சந்தோஷத்தோடு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை அவனுக்கு முன்பாக, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை வைக்கிறார். இன்றைக்கும் கூட அந்த செருபாபேலின் அபிஷேகம், செருபாபேலின் ஆசீர்வாதம், செருபாபேலின் மேல் இருந்த அந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்களிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆசாரியர்களாக தூக்கு நூலை பிடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி அந்த கட்டிடத்தை, அந்த கட்டிட கலைஞன் அந்த தூக்கு நூலை வைத்து அது மிகவும் சரியா இருக்கிறதா என்று பார்க்கிறானோ, அதே போல உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய தன்மையை அளந்து அதை சரிப்படுத்தும்படியாய் கர்த்தர் தம்முடைய நீதி நியாயத்தை அந்தந்த குடும்பங்களிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு நீங்கள் சபை கூடி வருதலிலே கலந்து வரும் பொழுது, கடந்து வந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆசாரியருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி நியாயமான அந்த தூக்கு நூலின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய, உங்களுடைய வளர்ச்சியையும் ஆவிக்குரிய தன்மையையும் வாழ்க்கையும் அவர் அளந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கடமை என்ன? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்காவிட்டாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கும் பொழுது, நம்முடைய முழங்காலில் நின்று தேவனுக்கு முன்பாக திறப்பிலே நின்று நாம் கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது, அந்த தூக்கு நூலை பிடித்துக் கொண்டு குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, திருச்சபைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, இன்னும் இப்படிப்பட்ட ஜெப தேவையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் அந்த தூக்கு நூலை பிடித்துக் கொண்டு செருபாபேலை போல நிற்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியா இருப்பதோடு கூட செருபாபேலின் மேல் இருந்த அபிஷேகத்தை ஊற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். செருபாபேலின் மேல் இருந்த அபிஷேகம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார்,
செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய பெயரை அதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆகும். இத்தனை ஆண்டுகள், 24 ஆண்டுகள் நடந்தேறாத காரியங்கள், 24 ஆண்டுகள் முடிவுக்கு வராத பிரச்சனைகள், இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், அல்லது இத்தனை ஆண்டுகள் சத்ருவினுடைய போராட்டங்களாக உங்களுக்கு முன்பாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த 7 கானான் ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக நான் துரத்திவிட போகிறேன். ஏத்தியர், ஏவியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், பெரிசியர் போன்ற, பெலிஸ்தியர் போன்ற பயங்கரமான ராட்சதர்களை போன்று காணப்படுகிற எல்லா ஜாதிகளை நான் துரத்திவிட போகிறேன். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் இது முதல் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, இன்று முதல் உங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா சத்துருக்களும், உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற சத்துருக்கள், நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தம் தேவனுடையது, நாம் யுத்தம் பண்ண வேண்டாம். அவர் வண்டுகளை அனுப்பி சத்துருக்களை துரத்துகிறவர், குளவிகளை அனுப்பி சத்துருக்களை துரத்துகிறவர். அந்த சத்துருக்களுக்குள்ள ஆவியை அனுப்பி உங்களுக்கு முன்பான எல்லா சத்துருக்களையும் உங்களுக்கு முன்பாக துரத்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. செருபாபேலின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கு நிறைவேற வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்து செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன் நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல் என்பது the cornerstone, அந்த cornerstone என்று சொல்லப்படுவது அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக நாம் இருந்ததை போல அல்ல. இனி வரும் ஆண்டுகளிலே, இந்த 24 ஆண்டுகள் முடித்து நாம் கடந்து செல்லு புதிய ஆண்டிற்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் செருபாபேலுக்கு முன்பாய் காணப்பட்ட பெரிய பெரிய பர்வதம் போன்ற காரியங்கள் சமபூமியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனையாக, தொழில் கூடங்களில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்களிலே அநேக பிரச்சனைகள் பெரிய பெரிய பர்வதம் போல் இருக்கலாம். மனிதர்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டு பெரிய பர்வதம் போல் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பெரிய பர்வதங்கள் செருபாபேலின் முன் சமபூமியாவதை போல இந்த திருச்சபைக்கு முன்பதாக, இந்த ஊழியத்திற்கு முன்பதாக, விசுவாச குடும்பங்களுக்கு முன்பதாக, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாய் காணப்படுகிற பெரிய பெரிய பிரச்சனைகள், பர்வதம் போன்ற காரியங்கள் சமபூமியாய் மாறி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சமபூமியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இன்று முதல் கிறிஸ்து உங்கள் வீட்டின் மூலைக்கல்லாக, கிறிஸ்து உங்கள் வீட்டின் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்யும்படியாக, கிறிஸ்து உங்கள் வீட்டிலே உங்களுக்கு ஆலோசகராக, கிறிஸ்து உங்கள் வீட்டிலே உங்களை வழி நடத்துகிறவராக உங்களை இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த தலைக்கல்லை கொண்டு வந்து வைத்த உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 24 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கர்த்தர் வரும் ஆண்டிலே இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுத்து உங்களை ஊழியத்திலும் குடும்பத்திலும் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஆகாய் 2ஆம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசி மூலமாக ஒரு சில வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செருபாபேலை குறித்து ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் தாண்டி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேலையை நடத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருச்சபை ஊழியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஒரு சில காரியங்கள், வேலையை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு முன்பதாக நீங்கள் யோசித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள். உங்களுடைய குடும்பத்திலா இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலா இருக்கலாம். நீங்கள் பலவிதமான சிந்தனையோடு கூட இதை நாம் செய்யலாமா, இதை ஆரம்பிக்கலாமா என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இல்ல திருச்சபையிலே உங்களுடைய ஊழியத்தில் அடுத்த ஸ்டெப் இதை செய்யலாமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செருபாபேலுக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமாக நீ திடன் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட வேலையை நடத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையா இருந்தாலும், நீங்கள் செருபாபேலின் அபிஷேகத்தோடு கூட அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் வேலையை நடத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் எந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே இருக்கும்படியாக விரும்புவது என்ன தெரியுமா? அந்த தூக்கு நூலை நாம் கரங்களில் வைத்திருக்க வேண்டும். அந்த தூக்கு நூலானது ஒரு கட்டடத்திற்கான சில வழிமுறைகள், சில நெறிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுப்பது போல நீங்கள் உங்களுக்கான ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த தூக்கு நூல் ஆகிய கர்த்தருடைய நீதியும் நியாயமும் நிறைந்த இந்த வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்ட காரியங்களை கரங்களிலே வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கிற காரியங்களிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செருபாபேலின் அபிஷேகம் நமக்குள்ளே கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த செருபாபேலை மிகவும் அழகாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஆகாய் 2ஆம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகாய் 2:23. உன்னை அந்நாளிலே நான் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. செருபாபேலை கர்த்தர் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். ஆமென். முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். இந்த முத்திரை மோதிரம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் வேத பண்டிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த முத்திரை மோதிரம் என்பது என்ன? இந்த முத்திரை மோதிரம் என்பது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது சிக்னெட் ரிங், அதாவது ராஜாக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த சீல், அந்த அவர்கள் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நகலாக எழுதி அதிலே முத்திரையாக வைப்பார்கள். அதை அவர்கள் இங்கே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களிலே நாம் வாசிக்கிறோம், இந்த முத்திரை மோதிரமானது கழுத்திலே அணியப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதத்திலே இருப்பதை ஒரு சில பண்டிதர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த முத்திரை மோதிரமானது கழுத்திலே அது அணியப்பட்டிருக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலை பார்த்து உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நீதி நியாயங்களை நிறைவேற்றி தேவனுடைய காரியங்கள், அவர் கட்டளையிட்டிருக்கிற கற்பனைகள், கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். இன்னொரு காரியமும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த ஆசாரியர்களுடைய மார்பதக்கத்திலே, அந்த ஏபோத் என்கிற ஆசாரியருடைய வஸ்திரத்திலே காணப்படுகிற மார்பதக்கத்திலே 12 கற்கள் காணப்படுகிறது. இந்த 12 கற்களும் 12 கோத்திர பிதாக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்நாட்களிலே அந்த கற்களின் மேலே அவர்கள் முத்திரை வெட்டாக வெட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். முத்திரையாக அவர்கள் பெயரை எழுதுகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பெயரை கர்த்தர் அப்படி முத்திரையாக பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன? ஆசாரியருடைய மார்பதக்கத்தில் இருக்கிற அந்த 12 கோத்திர பிதாக்களை போல நாமும் கூட இன்று திருச்சபையின் ஊழியங்களிலே நாம் பிரதானமானவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய 7 கண்களை போல அந்த ஆசாரியருடைய மார்பதக்கத்தில் இருக்கிற அந்த 12 கற்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களை போல திருச்சபையிலே நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் முன் நிற்கிறவர்களாய், நாம் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் ஆகாய் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. செருபாபேலில் இருந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செருபாபேல் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த 16 ஆண்டுகள் எதிர்ப்பு வந்ததற்கு பின்பதாக யோசுவா என்ற பிரதான ஆசாரியனோடு கூட இணைந்து ஆகாய் தீர்க்கதரிசியோடும் சகரியா தீர்க்கதரிசியோடும் இணைந்த அந்த வாக்கு தத்தங்களை, அந்த தீர்க்க தரிசன, இப்பொழுது நாம் பார்த்த இந்த வசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அதை பெற்றுக்கொண்ட உடனே 4 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஏதோ ஒரு ஆண்டு விழா அன்னைக்கு மாத்திரம் நாம என்ன செய்யக்கூடாது, வந்து என்ன வார்த்தை அதை மாத்திரம் கேட்க கூடாது. ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு மாத்திரம் வந்து தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பவுல் சொன்னது போல சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாம் கடந்து வந்து, ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை, எனக்கு என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அதன்படி நாம் செயல்பட நடக்கும் பொழுது கர்த்தருடைய 7 கண்களும் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். எதற்காக தெரியுமா? அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றும்படி, அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன், அந்த தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவர் உங்கள் மேலே அவர் கரிசனையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எனக்கு என்ன ஆண்டவரே, 16 ஆண்டுகளுக்கு பின்பு தடைகள் 16 ஆண்டுகள் இருந்தாலும் கூட 4 ஆண்டுகளிலே அந்த ஆலயத்தை நேர்த்தியாய் கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், நமக்கு முன்பாக நிறைய நிறைவேறாமல் இருக்கிற காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கலாம். நம்ம ஏன் கேட்க வேண்டாம், நம்மை நாமே ஆராய்ந்து, ஆண்டவரே இந்த செருபாபேலின் அபிஷேகம் எனக்கு வேண்டும், செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எனக்கு வேண்டும், செருபாபேலுக்கு நீர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரப்பா, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் அது சமபூமியாய் மாறும் என்றீரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே, நீ திடன்கொள், நீ வேலையை நடத்துங்கள் என்று சொன்னீரே. அது மாத்திரமல்ல, செருபாபேலின் ஆவியை நீர் எழுப்பினீரே. ஆண்டவரே, செருபாபேல் எல்லா வார்த்தைகளையும் ஆசாரியர்கள் சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுக்கு செவி கொடுக்கிறோம், ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினது போல, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்தது போல, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்தது போல, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சத்தம் எனக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த செருபாபேல் அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தீர்க்கதரிசிகளோடும் ஆசாரியரோடும் இணைந்து கரங்களை கோர்த்து கொண்டு ஆசாரியரோடும் தீர்க்கதரிசிகளோடும் சேர்ந்து அந்த ஆலயத்தை 4 ஆண்டுகளுக்குள்ளாக அவன் கட்டி முடித்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்களுக்கும்
குடும்பம், அந்த ஐக்கியமானது அது பலப்பட வேண்டும். அந்த ஐக்கியமானது அது மிகவும் அருமையாய் கர்த்தருக்கு முன் காணப்பட வேண்டும். ராஜாவுடைய பேரனா இருந்தாலும் கூட அவர் ஆசாரியரோடு ஐக்கியம் வைத்திருந்தார். ராஜா வம்சத்திலே வந்த யோயாக்கீன் வம்சத்திலே வந்தவராய் இருந்தாலும் கூட இந்த செருபாபேல் தீர்க்கதரிசிகளோடு ஐக்கியம் வைத்திருந்தார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்தார். இன்றைக்கும் கூட அருமையான தேவ ஜனமே, இந்த 24 ஆண்டுகள் இந்த திருச்சபையில நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலிருந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதியும் நியாயமும் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:24 வாசிக்கிற வண்ணமாக நீதியும் நியாயமும் உங்கள் வாழ்க்கையிலே அது புரண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நீதி செய்யவில்லையே, ஆண்டவர் எனக்கு நியாயத்தை செய்யவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய நீதியும் நியாயத்தையும் உங்கள் வாழ்க்கையில தண்ணீரை போல அது புரண்டு வரும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய நீதியும் நியாயமும் நாம் நம் கரங்களிலே எடுக்கும் பொழுது, அந்த தூக்கு நூலை தன் கரங்களிலே பிடித்துக் கொண்டிருந்த செருபாபேலை போல கர்த்தருடைய நீதி நியாயத்தை நாம் நம் கரங்களில் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய 7 கண்களும் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செருபாபேலின் கைகள் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது போல ஆண்டவரே, யார் யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாளிலே அது கட்டப்பட வேண்டுமோ, பலிபீடங்கள் எது சரி பண்ண வேண்டுமோ, செப்பனிடப்பட வேண்டுமோ, ஆண்டவரே, யாரெல்லாம் பலியை செலுத்தாமல் இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கை நாங்கள் உடைய கரங்களில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் அப்பா. உடைய சன்னிதானத்துல ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் முழங்கால் படிட்டு இருக்கிற திருச்சபையார் உடைய கரங்களில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு செருபாபேலுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே, நீர் இன்று ஒவ்வொருவருக்கும் அப்பா நீ வாக்குத்தத்தமாய் நீர் அருளி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, செருபாபேலை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில என்னுடைய 7 கண்களும் அந்த தூக்கு நூலின் மேலே அது சந்தோஷமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே. இன்றைக்கும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, உலக பிரகாரமான வாழ்க்கையும் கட்டப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, உடைய சன்னிதானத்துல ஆண்டவரே எல்லா பிள்ளைகளை முத்திரை மோதிரமாய் வைக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் ஆண்டவரே அப்பா தங்களை குறித்து அற்பமாய் எண்ணாதபடிக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே எல்லா பிள்ளைகளையும் எல்லாரையும் முழங்கால் படிட்டு இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் முத்திரை மோதிரமாய் ஆண்டவரே மாற்றுவீராக ராஜா. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற முத்திரை மோதிரமாக தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 24 ஆண்டுகளை கடந்து 25ஆம் ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கிற ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை கொடுத்தீரே, குடும்பங்களை கொடுத்தீரே, ஆத்துமாக்களை கொடுத்தீரே அப்பா. இன்னும் ஊழியம் வளர்ந்து பெருகும்படியாக தேவரே உடைய நாமத்தை நீர் பிரஸ்தாபம் பண்ணுகிற கிருபைக்காக துதிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே தேவரீருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே திறந்த வாசலை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சகரியா 4:10 நீர் ஆசீர்வதிக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.